ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏடி சிஹெச்எஃப் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக ஷேர் பண்ணலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கார்ட் ரெண்டுமே சேர்த்து 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டாக நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கிரிப்டோ மார்க்கெட்டில் உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் நியூஸஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. கிரிப்டோ மார்க்கெட்டில் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ கிரிப்டோ பண்ணுறவங்க நல்லா வந்து ஆர்என்டி பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணுங்கள். எக்ஸ்ஆர்பி ஒரு நல்ல ஒரு புல் வந்து இப்போதைக்கு எடுத்திருக்கு. ஸோ அதையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த டே உங்களுடைய ரிசர்ச் பண்ணிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, சிஏடி சிஹெச்எஃப் இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் சரிங்களா, டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் இது நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து போஸ்ட் பண்ணோம் அப்படின்றதே ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி தான் போஸ்ட் பண்ணி அதை வந்து நம்ம இப்போ சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 2 டேப் வந்து எப்போவுமே வந்து இது பண்ணியிருப்போம். ஒன்று வந்து ரெஃபரன்ஸ் டேப், இது வந்து பல்கான சார்ட்ஸ் வரும், நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி அப்படின்ற ஒரு தனி டேப் வந்து வச்சுருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இது ரேராக தான் என்ட்ரிஸ் கிடைக்கும். பட் கிடைக்கிற என்ட்ரிஸ் வந்து மேக்ஸிமம் ஹிட்டிங் ரேட்டில் இருக்கும். சரிங்களா? லாஸ்ட் வீக் வந்து 2 என்ட்ரிஸ் கிடச்சிது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹிட்டிங் ரேட்டு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. சரிங்களா? லைன் பை லைனாக நம்ம வந்து இதையும் வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம யூடியூப்பில் வந்து இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? அது வந்து லேட்டர் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சிஏடி சிஹெச்எஃப் வந்து என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் கவனித்தோம், எதனால் இந்த ட்ரேடு வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றத இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எந்த ஒரு ட்ரேட் எடுத்தோம்னாலும் ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு வந்து நம்ம பண்ணணும். சரிங்களா? ட்ரெண்ட் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு வந்து இது என்ன ட்ரெண்டில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து சிஹெச் கொடுத்து ஒரு பையிங்கில் போயிட்டுருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சோன்னே நமக்கு வந்து லோ வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். உங்களுக்கு எக்ஸ் பாயிண்ட்டை மார்க் பண்ணோன்னே நமக்கு வந்து ஹையும் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? இப்போ மார்க்கெட்டில் இதுதான் நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்குக்கு நமக்கு வந்து சிஹெச் கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து ஸோ நம்ம டேரெக்டாகவே வந்து என்ட்ரி போடலாம். இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து ஒரு லிக்விடிட்டி வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. சரிங்களா? இங்கே நமக்கு கீழே ஒரு இம்பேலன்ஸோட ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்கிற ஒரு லிக்விடிட்டி வந்து மார்க்கெட் வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து டேரெக்டாக வந்து பிச் பண்ணுது. பிச் பண்ணோடனே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டேரெக்ட் என்ட்ரி வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். சரிங்களா? ரெண்டாவது இது வந்து சிங்கிள் ஓபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் கொடுத்து அந்த ஆர்டர் பிளாக்கே வந்து ஆக்டிவேட் ஆகிறது. ரீசன்ட் ஸ்விங் ஹை வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் வச்சுருக்கோம். இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்வீப்பு, ஒரு சிஹெச்னு இதை நம்ம வச்சா கூட இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒன்று தோணலாம், சார் இந்த ஆர்டர் பிளாக் வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து எப்பவுமே வந்து ட்ரெண்டோட வந்து பார்த்து பழகிக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஃபேவராக இருக்கும். ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் எகென்ஸ்ட்டில் போகிறத கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணி பழகுங்க. எப்பவுமே ட்ரெண்டுக்கு எகென்ஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு கண்ணுக்கு அழகாக தெரிகிற ஒரு செட்டப் மாட்டினாலுமே நம்ம வந்து எடுக்கிறத தவிர்க்கிறதே வந்து பெஸ்ட்டு. சரிங்களா? எல்லா செட்டப்பும் வந்து வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ட்ரெண்டுக்கு இதாக இருக்கிறப்ப நமக்கு ட்ரெண்டில் வந்து இப்படி ஒர்க் ஆகிட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது ஸ்வீப்பு இல்லை உங்களுக்கு மேலே வருது அப்படின்னா இது சிஹெச்னு இதுவும் அதே செட்டப்பில் தான் இருக்குது. உங்களுக்கு இதுவும் அதே செட்டப்பில் தான் இருக்குது. ஸோ இதுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு எந்த சைடில் மூவ் ஆகுதோ அந்த சைடு வந்து பிக் பண்ணுங்கள். அது மேக்ஸிமம் ஹிட்டிங் ரேட்டில் இருக்கும். சரிங்களா? அதுவும் ஒர்க் ஆகாது அப்படின்றலாம் இல்லை, ஒர்க் ஆகும். பட் ஒர்க் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக தான் ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் டேரெக்டாக டவுன் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹிட்டு. சரிங்களா? எவ்வளோ தான் வந்து விஷயம். இங்கே வந்து நமக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னா ஒர்க்கே ஆகாமல் டேரெக்டாக அடிச்சிருச்சு. பட் இந்த செட்டிங்ஸ் பார்த்தாலே நம்ம கண்ணுக்கே வந்து இது எடுக்கணும்னு தான் தோணும். ஏன்னா ஸ்வீப்பு ப்ளஸ் சிஹெச் ரொம்பவுமே வந்து சூப்பராக வந்து வச்சுருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு எடுக்கிற அந்த ஐடியா தான் வரும். பட் வந்து ஆப்போசிட் ட்ரெண்டில் வந்து ட்ராவல் பண்ணி பழகாதீங்க. அப்படி ட்ராவல் பண்ணிங்கன்னா நிறைய எஸ்எல்ஸை தான் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அம்சம், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோட டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.